வணக்கம். ஏஆர்எஸ் பேசுகிறேன். ஷேக்ஸ்பியர் நம்ம நாட்டிலையும் ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் பிரபலமாக இருந்தன. 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்திலேயே பம்பல் சம்பந்த முதலியார் அவர்கள் ஷேக்ஸ்பியருடைய பெரும்பாலான நாடகங்களை தமிழாக்கம் பண்ணி மேடையேற்றியிருந்தார். ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், அந்த கதாபாத்திரங்களும் சரி, அவங்க பேசின வசனங்களும் சரி, கொஞ்சம் தனித்தன்மை அதிகமாக இருக்கும், சற்றே கடினமானதாக கூட இருக்கும். விட்டு வைப்பாரா நம்ம சிவாஜி சார். இந்த நாடகங்களை அவருடைய படங்களில் ஓரங்க நாடகமாக பூத்தி 1953 சொல்கிறேன், அன்புன்ற தமிழ் படத்தில் ஒத்தல்லோ ஓரங்க நாடகம் பண்ணார். ஒருவேளை இயாகோ சொன்னது உண்மையை சொல். அந்த கேசியோயின் மனைவி டெஸ்டிமோனாவை கெடுத்து விட்டானா? சொல் சீக்கிரம், இல்லாவிட்டால் அவளை கொல்வதற்கு முன்பாக உன்னை கொண்டு விடுவேன். அதே ஒத்தல்லோவை மறுபடியும் 1963 வெளிவந்த ரத்த தெலுங்கு படத்தில் இங்கிலீஷில் ட்ரை பண்ணாங்க. Let me not name it to you, you chaste stars, nor scar that whiter skin of hers than snow, and smooth as monumental alabaster. Yet she must die, else she'll betray more men. Put out the light, and then put out the light. அதுக்கு பிறகு 1970 சொர்க்கம் படத்தில் ஜூலியஸ் சீசர், என்னை எதிர்த்தவர்கள் தங்களையே அழித்தவர்களாவார்கள். இதுவே என் இறுதி வினா. You too, Brutus. 1973 ராஜபாட் ரங்கதுரை படத்தில் ஹேம்லெட், இதெல்லாம் ஓரங்க நாடகமாக சிவாஜி சார் பண்ணார். ஷேக்ஸ்பியர் எழுதின ஷைலக் கதையை முழுநீள தமிழ் படமாக எடுத்தவர் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர் சிறுகளத்தூர் ஷாமா. ஷேக்ஸ்பியர் தன்னுடைய நாடகங்களில் புதுசாக டயலாக்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பார்னு அதில் ரொம்ப பாப்புலரானது ஆல் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ். அட, இதைத்தானே செருகல்தூர் ஷாமா 1937 சிந்தாமணி படத்தில் சொல்லியிருக்கார். கேளுங்களேன். நாடகமே உலகம், நாளை நடப்பதை யாரறிவார்?